குடியரசுத் தலைவரை சந்திக்க டெல்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். நேரலையாக அது குறித்து பார்த்து வருகிறோம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்க டெல்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். டெல்லி சென்றிருக்கும் தமிழக முதலமைச்சர் விஜய் தற்போது தமிழ்நாடு அரசு இல்லத்தில் இருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்க புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திப்பார் என்று சொல்லப்படுகிறது. தற்போது அவர் தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவரை சந்திக்க இருக்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்க இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். முதல்வராக பொறுப்பேற்ற பின் கடந்த மாதம் டெல்லி சென்றபோது குடியரசுத் தலைவர் அசாம் சென்றிருந்ததால் சந்திப்பு நிகழவில்லை. தற்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றுள்ளவர் இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவரை சந்திப்பார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது அவர் தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பாடாகியிருக்கிறார். குடியரசுத் தலைவரை சந்திக்க டெல்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்லத்தில் இருந்து புறப்பட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பாடாகி இருக்கிறார். இது குறித்தான விவரங்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இரண்டாவது முறையாக டெல்லிக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இன்று காலை டெல்லி வந்தடைந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லி தமிழ்நாடு அரசு இல்லத்துல தங்கியிருக்கக்கூடிய நிலையில முதல் சந்திப்பாக குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்காக சற்று நிமிடங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு இல்லத்துல இருந்து புறப்பட்டு சென்றார். அந்த காட்சிகளை நீங்க நேரலையில பார்க்க முடியும். சரியா 4 மணிக்கு சந்திப்பு உள்ளது என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள். 4:15 மணிக்குள்ளாக குடியரசுத் தலைவரை சந்தித்து விடுவார் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. குடியரசுத் தலைவருடனான சந்திப்பு என்பது மரியாதை நியமித்தமான சந்திப்பே. அதற்கான காரணம், கடந்த மாதம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருந்த போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருந்தார். அதே போல குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோரை எல்லாம் சந்திப்பதற்கு அனுமதி என்பது கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் முதலமைச்சர் டெல்லி வருகையின் போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அசாம் மாநிலத்திற்கு அரசுமுறை பயணமாக 3 நாட்கள் சென்று இருந்ததால் முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்திக்க முடியவில்லை. இந்த நிலையில்தான் இன்று இரண்டாவது முறையாக டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தரப்பில் இருந்து குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கு நேரம் கேட்கப்பட்டிருந்த நிலையில நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது. 4 மணிலிருந்து 4:15 மணிக்குள்ளாக அந்த நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெறுகிறது. அந்த அடிப்படையில குடியரசுத் தலைவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டு சென்றிருக்கிறார். குடியரசுத் தலைவர் மட்டும்தான் சந்திப்பா என்றால் இல்லை. தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக பணியாற்றி வரக்கூடிய சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க இருக்கிறார். குடியரசுத் தலைவருடனான சந்திப்பை தொடர்ந்து சி.பி. ராதாகிருஷ்ணனுடனான சந்திப்பு என்பதும் தொடங்கும் என்று அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது. இதே போல இன்னும் சில அரசியல் ரீதியிலான சில சந்திப்புகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணி என்பது இருக்கிறது. தாவேக ஆட்சியோடு காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலரையும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜன்பத் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி இல்லத்துல வைத்து சந்திப்பதற்கான திட்டமிடல் என்பதும் இருக்கிறது. சரியா இன்று மாலை 6:30 மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெறக்கூடும் என்றும், இந்த சந்திப்பின் போது சோனியா காந்தி மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, பிரியங்கா காந்தி, கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட பலரும் இந்த சந்திப்பின் போது உடன் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சிபிஐயினுடைய தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்களை சந்திக்கவும்
முதலமைச்சர் ஜோசப் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில டெல்லி ஐடிஓ பகுதியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்துல இரவு 7 மணிக்கு டி ராஜா அவர்களை சந்திக்க முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார் அப்படின்ற பல தகவல்களை பெற முடிகிறது. இன்று ஒரே நாள்ல ஒரு குறுகிய நேரத்துல குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், சிபிஐ கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் உள்ளிட்டோரை எல்லாம் முதலமைச்சர் விஜய் சந்திக்க திட்டமிட்டிருக்க. இந்த சந்திப்புகள் நடத்துவதற்காக தான் சற்று நிமிடங்களுக்கு முன்பாக டெல்லி சாணக்கியாபுரியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், அதே போல தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளர் சாய்குமார் IAS உள்ளிட்டோர் எல்லாம் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் உடனான சந்திப்பின் போது அரசு உயர் அதிகாரிகள் இருப்பார்கள். அரசியல் ரீதியிலான சந்திப்பின் போது முதல்வர் விஜய் மட்டும் உள்ளே செல்வார் அப்படின்ற தகவல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ராஷ்டிரபதி பவன்ல முதலமைச்சர் ஜோசப் விஜய் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார். இந்த சந்திப்பு என்பதும் தொடங்க இருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகீஸ்வரன்.